இந்த விளையாட்டு தமிழர்களுக்கே சொந்தமா? ஏன் உலகமே இத பார்த்து பேசுது? இந்த வீடியோ முடியும் போது நீங்களே பெருமையா சொல்லுவீங்க. நான் தமிழன்னு. நண்பர்களே, இது ஒரு விளையாட்டு கதையா இருக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, இது தமிழனோட வாழ்க்கை கதை. வடமாடு மஞ்சு விரட்டு, ஒரு மாட்டை அடிச்சு, காயப்படுத்தி, ஜெயிக்கிறது வீரமா? இல்ல நண்பர்களே. மாட்டோட பலத்துக்கு மரியாதை கொடுத்து, அதை அடக்கி காட்டுறது தான் தமிழனோட வீரியம். நம்ம முன்னோர்கள் மாட்டை சாமியா மதிச்சாங்க. விவசாயம் செய்ய நிலத்தை உழுதது மாடு, வீட்டை காத்தது மாடு, குடும்பத்தை காப்பாத்தியது மாடு. அந்த மாட்டை கொல்லாம, துன்பப்படுத்தாம, அடக்கி காட்டுற விளையாட்டு தான் வடமாடு மஞ்சு விரட்டு. சங்க காலத்துல மாடு அடக்கும் வீரன் ஒரு ஹீரோ. அவனுக்கு பரிசு மட்டும் இல்ல, மரியாதை, புகழ், மகளிரின் மதிப்பு கூட கிடைச்சது. தைப்பொங்கல் வந்தா நம்ம ஊர்ல ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்கும். மேளம், விசில், மக்கள் கூட்டம். அந்த சத்தத்துல ஒரே அர்த்தம்தான், வீரம் வாழுது. இது ட்ரெடிஷன் மட்டும் இல்ல நண்பர்களே, இது நாட்டு மாடுகளை காப்பாத்துற இயக்கம். இல்லன்னா இன்னைக்கு நம்ம நாட்டு மாடுகள் இருந்திருக்குமா? வடமாடு மஞ்சு விரட்டு தமிழனோட ரத்தத்துல இருக்கு. அதை நிறுத்த முடியாது, அழிக்க முடியாது. ஏன்னா இது நம்ம அடையாளம், நம்ம மரபு, நம்ம பெருமை. இந்த வீடியோ உங்க மனசை தொட்டிருந்தா லைக் பண்ணுங்க. கமெண்ட்ல தமிழ் பாரம்பரியம்னு எழுதுங்க. ஷேர் பண்ணி உலகத்துக்கே சொல்லுங்க. வீரம் பேசும் மொழி தமிழ். ஃபயர்புல்.